ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 7th சோஷியல் சயின்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாமில் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் தமஸ்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் நன்றாக படித்து கொள்ளுங்கப்பா. அடித்து சொல்கிறேன், இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் எல்லாம் போகிற சரிங்களா. ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிந்து கொள்ள நீங்கள் இப்போ நம்ம சேனலை முதல் தடவை பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன். ஒருவேளை இதுக்கு நான் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சினா கமெண்ட் செக்ல ஆன்சர்ஸ் கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுக்கல. ஃபர்ஸ்ட் ஒன், கீழ்காண்பவற்றுள் யார் தன்னை யசோதாவாக பாவித்து கொண்டு கிருஷ்ணனின் மேல் பாடல்களை புனைந்துள்ளார்? செகண்ட் ஒன், மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களுக்கு கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? தேர்ட் ஒன், கழுகுமலை குடைவரை கோவில் யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகின்றது? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய 4 டேஷ் திசைகளாகும். ஃபிஃப்த் ஒன், ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. சிக்ஸ்த் ஒன், பின் வருவனற்றில் எது பாலின சமத்துவமின்மை அல்ல? செவன்த் ஒன், சாலை விபத்துக்கள் ஒரு நாட்டின் டேஷை பாதிக்கின்றன. எயித் ஒன், வருமான வரி என்பது டேஷ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கோடிட்டு எடுத்து நிரப்புக்கப்போ ஃபில் இந்த பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நைன்த் ஒன், பல்லவ அரசர் மகேந்திரவர்மன் மனால் முதலாய் கட்டப்பட்ட குடைவரை கோவில் டேஷ் என்ற இடத்தில் உள்ளது. 10th ஒன், புத்த சரித்திரத்தை எழுதியவர் டேஷ் ஆவார். 11th ஒன், பூமித்திய ரேகை பகுதியில் இருக்கும் டேஷ் உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. 12th ஒன், புவியியலாளர்களின் ஒரு முக்கிய கருவியாக டேஷ் அமைகிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்து வச்சுருங்க. 13th ஒன், மனிதனுக்கும் அவனுடைய உடைமைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு டேஷ் ஆகும். 14th ஒன், புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் யார்? 15th ஒன், மருத்துவ உதவியின் அவசர தேவைக்கு டேஷ் என்னை அழைக்கலாம். 16th ஒன், வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியான வரி விதிப்பது டேஷ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக்கப்பா. மேட்சை பொறுத்த வரைக்கும் 17th ஒன், கிரந்தவேலி. 18th ஒன், கிழக்குயில் குடி. 19th ஒன், மக்கள் தொகை வரைபடம். 20 தொழிற்சாலை விபத்து. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடர்த்தி மற்றும் வளர்ச்சி கபீர். கவனமின்மை மதுரை. ஓகேங்களா. ஸோ கரெக்டாக மேட்ச் பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் பசங்களா. ஸோ 2 மார்க்ஸ் பார்த்த முன்னாடி நான் பசங்க முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். என்னென்னா, அதாவது ப்ரோ எங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகிறது, ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் படித்தா போதுமா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக பல பேர் கேட்பீங்க. தெளிவாக சொல்லியிருப்பா. நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு கொஷின் பேப்பரானது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எடுப்பாங்க சரிங்களா. அதனால் நிச்சயமாக ஒரு மாவட்டத்திற்கு இந்த கொஷின் பேப்பர் வரலாம். அப்படி இல்லை என்றால் ஒரு நாளை இந்த மாவட்டத்தில் நடக்க போகும் தேர்வுகளில் கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்வி முதல் பல கேள்வி வரை கேட்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு மிக மிக முக்கியமான கேள்வி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிச்சுட்டு போங்க. நிச்சயமாக பல பேப்பரில் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. படிச்சுட்டு போயிருங்கப்பா மறக்காமல். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4th, ஏதேனும் 6 வினாவிற்கு விடையளிக்க. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 21, நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 22, தஞ்சை பெரிய கோவிலின் சிறப்பம்சங்களை குறிப்பிடுக. 23, திரிபிடிகாவின் 3 பிரிவுகளை விளக்குக. 24, வட அமெரிக்காவின் எல்லைகளை கூறுக. 25, நிலவரப்படத்தின் பயன்கள் என்ன? 26, பேரிடர் என்றால் என்ன? 27, பெண்களின் மேம்பாட்டிற்கான அத்தியாவசிய காரணிகளை பட்டியலிடுக. 28, நுகர்வோரின் உரிமைகளை பட்டியலிடுக. ஏதேனும் 4 மட்டும். 29, வாகனம் இயக்கும் போது ஏற்படக்கூடிய கவன சிதறல்கள் எவை? 30, வேறுபடுத்துக்கப்பா புவிய அதிர்ச்சி மற்றும் ஆழிப்பேரலை சுனாமி. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸ் பசங்களா. ஏதேனும் 4 வினாவிற்கு மட்டும் விடையளித்தால் போதும். 31, தென்னிந்திய மற்றும் வட இந்திய பகுதிகளில் பக்தி இயக்கத்திற்கு சான்றோர் பாரத பங்களிப்பினை பற்றி கூறுக. 32, சமணம் பௌத்தம் பற்றிய அறிய உதவும் சான்றுகளை வரிசைப்படுத்துக. 33, நிலைவரைபடத்தின் முக்கிய கூறுகள் யாவை? அவற்றை பற்றி எழுதுக. 34, ஏதேனும் 5 பொதுவான வாழும் நுட்பங்கள் பற்றி எழுதுக. 35, வட அமெரிக்காவின் காலநிலை பற்றி விளக்குக. 36, வரியின் முக்கியத்துவத்தை பற்றி விளக்குக. நெக்ஸ்ட்டு இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கும்ப்பா. ஸோ மேப் பொறுத்த 37 வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல், கங்கை நதி, வங்காள வரிகுடா, மதுரை, அரபிக்கடல், காவேரி ஆறு, ஏதேனும் ஒரு மாவட்ட தலைநகரை குறித்து காட்டுக. அதுக்கப்புறம் ஏதேனும் ஒரு மலையை குறித்து காட்டுக. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சு வச்சிருங்க. இதுலேருந்து பழகி இது மாதிரி எல்லாம் சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தொடர்ச்சியாக போகிறோம். ஸோ அதெல்லாம் ஒன்று விடாமல் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட் தொடர்ச்சியாக போகிறோம் சரிங்களா. மறக்காமல் இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் எல்லாம் படித்து வச்சிருங்க. நம்ம பசங்க ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, கேள்விகள் இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கு கேளுங்க. மறக்காமல் இதுக்கு நான் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் கேளுங்க, ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்கப்பா. அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பரும் ரெடியாக தான் இருக்குது, நான் பசங்களுக்கு போட போகிறேன். ஸோ அதனால் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்து பார்க்கலாம்.
பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் மாணவர் ஜாயின் பண்ணாமல் தான் போய் ஜாயின் பண்ணுறேன் சரிங்களா. அடுத்து பார்க்கலாம்ப்பா. டாட்டா, பை பை.